வாக்கிய பஞ்சாகத்தின்படி சனி பகவான் வரும் 2026 மார்ச் 6ஆம் தேதி மாசி 22 வெள்ளிக்கிழமை கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடம்பெயர்கிறார். இந்த இடமாற்றம் 12 ராசிகளுக்கும் ஏற்படுத்தப் போகும் ஆழமான தாக்கங்கள் இதோ. சனி பெயர்ச்சி 2026 ராசி வாரியான பலன்கள். 1. மேஷம். விரய சனி 12ஆம் இடம். மேஷ ராசிக்கு 7.5 சனி தொடங்குகிறது. தேவையற்ற செலவுகள், விரயங்கள் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. வெளிநாட்டு யோகம் உண்டு, ஆனால் எதிலும் திட்டமிட்டு செயற்படுவது அவசியம். பரிகாரம்: சனிக்கிழமை அனுமன் வழிபாடு. 2. ரிஷபம். லாப சனி 11ஆம் இடம். இந்த தசாப்தத்திலேயே உங்களுக்கு மிகச் சிறந்த காலம் இது. பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இரட்டை லாபம் எதிர்பார்க்கலாம். 3. மிதுனம். கர்மசனி 10ஆம் இடம். 10ஆம் இடத்து சனியால் வேலைப்பளு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இடம் மாற்றம் அல்லது பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. கடின உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் தாமதமாக கிடைத்தாலும் உறுதியாக கிடைக்கும். 4. கடகம். பாக்ய சனி 9ஆம் இடம். தடைகள் விலகி பாக்யங்கள் பெருகும் காலம். தந்தையாரால் ஆதாயம் உண்டாகும். ஆன்மீக பயணங்கள் மற்றும் தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள். அடமானத்தில் இருந்த சொத்துக்கள் மீட்கப்பட வாய்ப்புள்ளது. 5. சிம்மம். அஷ்டம சனி 8ஆம் இடம். சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி காலம் என்பதால் பேச்சிலும் செயலிலும் மிகுந்த நிதானம் தேவை. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும். வாகன பயணங்களில் எச்சரிக்கை அவசியம். பெரிய முதலீடுகளை தள்ளி போடுவது நல்லது. பரிகாரம்: ஞாயிற்றுக்கிழமை கால பைரவர் வழிபாடு. 6. கன்னி. கண்ட சனி 7ஆம் இடம். 7ஆம் இடத்து சனியால் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் வரலாம். கூட்டுத் தொழிலில் பார்ட்னர்ஷிப்பில் வெளிப்படைத்தன்மை தேவை. நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. 7. துலாம். ருணரோக சத்ருஸ்தானம் 6ஆம் இடம். மிகப்பெரிய ராஜயோக காலம். கடன் தொல்லைகள் நீங்கும். எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். வேலை தேடுபவர்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் வரும். 8. விருச்சிகம். பூர்வ புண்ணிய சனி 5ஆம் இடம். 5ஆம் இடத்து சனியால் பிள்ளைகளின் கல்வி மற்றும் முன்னேற்றத்தில் முன்னேற்றம் இருக்கும். பூர்வீக சொத்து சிக்கல்கள் தீரும். குலதெய்வ வழிபாடு மற்றும் நேர்த்திக் கடன்களை செலுத்த இது உகந்த நேரம். 10. தனுசு. அர்த்தாஷ்டம சனி 4ஆம் இடம். வீடு வாகன சேர்க்கை உண்டாகும். தாயாரின் உடல்நிலையில் சிறு உபாதைகள் வரலாம். மன உளைச்சலுக்கு இடமளிக்காமல் தியானம் மேற்கொள்வது நல்லது. குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். 11. மகரம். 3ஆம் இடம். 7.5 சனி முடிவு. உங்களுக்கு 7.5 சனி முற்றிலும் முடிவுக்கு வருகிறது. கடந்த 7.5 ஆண்டுகளாக பட்ட கஷ்டங்களுக்கு விடிவு காலம் பிறக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். சகோதர வழியில் அனுகூலம் உண்டு. 12. கும்பம். பாதசனி 2ஆம் இடம். 7.5 சனியின் கடைசி கட்டம். பேச்சில் நிதானம் தேவை. குடும்ப உறுப்பினர்களிடம் கனிவாக பழகவும். பணவரவு இருந்தாலும் சேமிப்பு குறைய வாய்ப்புள்ளது. கண் தொடர்பான பிரச்சனைகளில் கவனம் தேவை. 13. மீனம். ஜென்மசனி 1ஆம் இடம். 7.5 சனியின் 2ஆம் கட்டம். உங்கள் ராசிக்கே சனி வருவதால் உடல் சோர்வு மற்றும் சோம்பல் ஏற்படலாம். முடிவுகளை எடுக்கும் முன் பெரியோர்களிடம் ஆலோசனை பெறுவது நல்லது. ஒழுக்கமும் நேர்மையும் உங்களை காப்பாற்றும். முக்கிய குறிப்பு: இந்த சனிப்பெயர்ச்சி 2026 முதல் சுமார் 2.5 ஆண்டுகள் வரை மீன ராசியிலேயே சனி பகவான் நீடிப்பார். சனி பகவான் கர்மகாரகன் என்பதால் நேர்மையாக உழைப்பவர்களுக்கு எப்போதும் நற்பலன்களையே வழங்குவார்.